ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் இந்த காம்படிஷன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி டம்ளர் டூட்டோரில் என்ன பார்க்க போறோம்னாக்கா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சிலபஸான ஆங்கிலேய ஆட்சியின் விரிவாக்கமும் ஒருங்கிணைப்பும். அதாவது என்னன்னாக்கா எக்ஸ்பான்ஷன் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஆங்கிலேய ஆட்சி இந்தியாவில் சில போர்களால ரொம்பவும் பலமா அதோடைய ஆட்சியை அமைச்சுது. அது மட்டும் இல்லாமல் விரிவாக்கம் பண்ணுச்சு. அது என்னென்ன போர்னு பார்த்தீங்கன்னாக்கா, கர்நாடக போர்கள், பக்சர் போர், பிளாஸ்டிக் போர், அப்புறமேட்டா ஆங்கிலேய மைசூர் போர். ஓகேவா? சோ இந்த போர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுலயும் முக்கியமா நம்ம இந்த லெசன்ல என்ன பார்க்க போறோம்னாக்கா, கர்நாடக போர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம லெசனுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கான ஒரு ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் குரூப் இருக்கு. சோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அங்கேயும் போய் பாருங்க. ஓகேவா? சரி, வாங்க நம்ம லெசனுக்கு போகலாம். இந்தியாவை ஆட்சி பண்ண ரெண்டு பெரிய அந்நிய சக்திகள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் இந்தியாவுக்கு எதுக்கு வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, வியாபார நோக்கத்துக்காக மட்டும்தான் வந்தாங்க. சோ வியாபாரம் பண்ணணும், பொருட்களை விற்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக மட்டும்தான் இங்க வந்தாங்க. பட் இங்க உள்நாட்டுல நடந்த பிரச்சனைகள் காரணமா ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அடிமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த அடிமைப்படுத்துற போராட்டத்துல ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் சண்டை வந்துச்சு. அதாவது நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, உன்னோட ஆட்சி இங்க இருக்கணுமா, என்னோட ஆட்சி இங்க இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நடுவுல இங்க சண்டை வர ஆரம்பிச்சது. சோ நீயா நானா போட்டி தான் இங்க ஆரம்பிச்சது. ஓகேவா? சோ இந்த ரெண்டு பேருக்கும் நடந்த போட்டியில யாரு பலசாலின்னு நிரூபிக்கிற அந்த போர்கள் கிட்டத்தட்ட 1740 இருந்து 1763 வரைக்கும் நடந்தது. இதை நம்ம கர்நாடக போர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கர்நாடகா முகலாயர்களுக்கு உட்பட்ட நிஜாம்கள் ஆட்சியா இருந்தது. கர்நாடக நவாப்பா அப்போதைக்கு அன்வாருதீன் இருந்தாரு. ஓகேவா? சோ இந்த போர்ல ஆங்கிலேயர்களுக்கு வெற்றியும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு தோல்வியும் கிடைச்சது. சோ நம்ம இப்ப இந்த 3 போர்களை பத்தியும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? முதல், இரண்டாம், மூன்றாம் கர்நாடக போர்களை பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா முதல் கர்நாடக போர். இந்த முதல் கர்நாடக போர் கிபி 1746 இருந்து 1748 வரைக்கும் நடந்தது. இந்த முதல் கர்நாடக போரோட காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஐரோப்பாவுல ஆஸ்திரியாவுல நடந்த வாரிசுரிமை போர் தான் இந்த முதல் கர்நாடக போருக்கு காரணமா அமைஞ்சது. அதாவது ஆஸ்திரியாவுல பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடந்த அந்த சண்டை இந்தியாவிலையும் எதிரொலிச்சது. ஏன்னா இங்கேயும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களும் இங்க இருக்காங்க இல்லையா? சோ இங்கேயும் அந்த போராட்டம் இங்க எதிரொலிச்சது. அப்போதைக்கு இங்க பிரெஞ்சு கவர்னரா யார் இருந்தாருனாக்கா, பாண்டிச்சேரியில இருந்த டியூப்லே தான் இங்க பிரெஞ்சு கவர்னரா இருந்தாரு. சோ அவர் என்ன பண்ணாருனாக்கா, இந்தியா ஃபுல்லா பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆட்சி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆர்வமா இருந்தாரு. சோ இதுதான் இந்த முதல் கர்நாடக போருக்கு காரணமா அமைஞ்சது. சோ இப்போ போருடைய நிகழ்வுகள் என்னென்னு பார்ப்போம். போர் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது பாண்டிச்சேரியோட கவர்னரா இருந்த டியூப்லேவும் மொரிஷியஸோட கவர்னரா இருந்த லவர்டனைஸும் சென்னையை தாக்கி கைப்பற்றினாங்க. இவர் தான் டியூப்லே. சோ இவர் லவர்டனைஸ். சோ இவங்க ரெண்டு பேரும் சென்னையை தாக்கி கைப்பற்றிட்டாங்க. இதை கர்நாடக நவாப்பான அன்வாருதீன் இதை விரும்பல. அவர் சென்னை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. பட் இந்த ரெண்டு பேரும் கொடுக்காதால அவரு திருப்பியும் அவர் போய் போரிட்டாரு. சோ இந்த நடந்த போர்ல சென்னை அடையாறுல அன்வாருதீன் தோல்வி அடைஞ்சாரு. டியூப்ல என்ன பண்ணாரு, கடலூர்ல இருக்கிற புனித டேவிட் கோட்டையை கைப்பற்றினாரு. ஓகேவா? சோ இதுக்கு நடுவுல இந்த ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு இல்லையா, அந்த வாரிசுரிமை போர் முடிவாயிடுச்சு. 1748 இது முடிஞ்சு போச்சு. ஓகேவா? சோ இந்த போருடைய விளைவுகள் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த போர் ஐலா ஷஃபேல் அப்படின்ற உடன்படிக்கை மூலமா முடிவுக்கு வந்துச்சு. ஓகேவா? இந்த 3 உடன்படிக்கைகள் இருக்கு. அது முக்கியமா பாத்துக்கங்க. என்னது கண்டிப்பா கேட்கப்படுற வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? எக்ஸாம்ல கேட்கப்படுற வாய்ப்புகள் இருக்கு. இந்த முதல் கர்நாடக போர் ஐலா ஷஃபேல் அப்படின்ற ஒரு உடன்படிக்கை மூலமா முடிவுக்கு வந்துச்சு. சோ இந்த உடன்படிக்கை மூலமா ஆங்கிலேயர்களுக்கு சென்னை மீண்டும் கிடைச்சிச்சு. அதாவது பிரெஞ்சுக்காரங்க சென்னை ஆங்கிலேயர்களுக்கே மீண்டும் கொடுத்தாங்க. இப்ப இரண்டாவது கர்நாடக போர் பத்தி பார்ப்போம். இந்த இரண்டாவது கர்நாடக போர் கிபி 1748 இருந்து 54 வரைக்கும் நடந்துச்சு. அதாவது இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னாக்கா, வாரிசுரிமை போர் தான் இதுக்கும் காரணம். பட் இந்தியாவில நடந்த ஹைதராபாத், கர்நாடகாவில் நடந்த அந்த வாரிசுரிமை போர் இரண்டாவது கர்நாடக போருக்கு காரணமா அமைச்சது. ஓகேவா? அதாவது ஹைதராபாத் ஆண்ட நிஜாமான அசப் ஷா அப்படின்றவர் 1748 இறந்துடுறாரு. சோ என்ன ஆகுதுன்னாக்கா, இவருடைய மகன், அந்த நிஜாம் அசப் ஷாவோட மகனான நாசர் ஜங்குக்கும் பேரனான முசாஃபர் ஜங்குக்கும் இடையில நீ அரசனா வரணுமா, நான் அரசனா வரணுமா அப்படின்னு போட்டி ஏற்பட்டுச்சு. சோ இதுக்கிடையில கர்நாடக நவாப்பான தோஸ்த் அலியும் காலமாயிட்டாரு, இறந்துட்டாரு. சோ பாத்தீங்கன்னா எவ்வளவு, அதாவது இங்கேயும் ஹைதராபாத் நிஜாம் இறந்துடுறாரு, இங்கே கர்நாடக நவாப்பான தோஸ்த் அலி இறந்துடுறாரு. சோ இங்க கர்நாடக நவாப்பான தோஸ்த் அலி இருந்ததால அவருடைய மகனான அன்வாருதீன் மற்றும் மருமகனான சந்தார் சாஹிப்புக்கு இடையில போட்டி ஏற்படுது. சோ இங்க ஒரு போட்டி, இங்க ஒரு போட்டி. இந்த ரெண்டு குரூப்புக்கும் நடக்கிற போட்டியில முசாஃபர் ஜங்கையும் சந்தார் சாஹிப்பையும் பிரெஞ்சுக்காரர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நாசர் ஜங்கும் அன்வாருதீனுக்கும் ஆங்கிலேயர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சோ பிரெஞ்சுக்காரங்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆதரவு தெரிவிக்கணும்ன்றது முக்கியமான கொள்கை கிடையாது.
அவங்களுக்கு வந்து நாட்டை பிடிக்கணும். இதுதான் அவங்களுடைய முக்கியமான கொள்கை. சோ இவங்கள ஒரு துருப்புச்சீட்டா அவங்க பயன்படுத்துறாங்க. சோ நாங்க அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். 1548ல வந்து இதன் காரணமா வந்து 2வது கர்நாடக போர் ஏற்படுது. ஓகேவா? சோ இப்ப போருடைய போக்கு என்னன்னு பார்ப்போம். அதாவது பிரெஞ்சுக்காரர்கள் ஆதரிக்கிற முசாஃபர் ஜங்கும் சந்தா சாஹிப்பும் சேர்ந்து ஆம்பூர் போர்ல கிபி 1749 வருஷம் அன்வாரிதனை வந்து கொண்டு வர்றாங்க. ஓகேவா? அன்வாரிதனை கொன்னதால சந்தா சாஹிப் வந்து கர்நாடக நவாபா மாறுறாரு. ஓகேவா? இது ஒண்ணு முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஹைதராபாத் போட்டியில நாசர் ஜங்கும் முசாஃபர் ஜங்கும் வந்து கொல்லப்படுறாங்க. சோ இப்ப ஹைதராபாத் அரியணை ஏறதுக்கு யார் போட்டிட்டதுனாக்கா நாசர் ஜங்கும் முசாஃபர் ஜங்கும் தான். பட் வந்து அவங்களே கொல்லப்பட்ட உடனே இந்த பிரெஞ்சு வந்து அவங்களுடைய ஆதிக்கத்தை வந்து இப்ப முன்னெடுத்துட்டு கொண்டு வராங்க. சோ அதனால இந்த பிரெஞ்சு தளபதி என்ன பண்றாரு, புஷின்றவர் என்ன பண்றாருனாக்கா சலபத் ஜங் அப்படின்றவரை ஹைதராபாத்தோட நிஜாமா மாற்றுறாரு. ஓகேவா? சோ சலபத் ஜங் வந்து ஹைதராபாத்தோட நிஜாமா மாறின உடனே அவர் என்ன பண்றாரு, அவரு பிரெஞ்சு தளபதி வந்து அவர் மாத்தின அந்த நன்றி விசுவாசத்துக்காக அவரு ஹைதராபாத்ல இருந்த கொஞ்சம் பகுதியை வந்து பிரெஞ்சு தளபதியான புர்சிக்கு வந்து கொடுக்குறாரு. ஓகேவா? சோ இப்படிதான் வந்து பிரெஞ்சு படைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆதிக்கம் அதிகமாயிட்டே வருது. சோ இந்த நிலையில வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு ரொம்ப சிக்கலாயிடுச்சு. சோ அந்த பிரெஞ்சுக்காரங்களுடைய ஆதிக்கம் அதிகமானதால ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு ரொம்பவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து போச்சு. சோ அதனால ராபர்ட் கிளைவ் என்ன பண்றாருனாக்கா, உங்களுக்கே தெரியும் ராபர்ட் கிளைவ் பத்தி. சோ ராபர்ட் கிளைவ் என்ன பண்றாருனாக்கா, ஆற்காட்டு சந்தா சாஹிப்பை வந்து தோற்கடிச்சு முகமது அலியை வந்து நவாபாக்கிடுறாரு. இதனால்தான் வந்து ராபர்ட் கிளைவ் வந்து ஆற்காட்டு வீரர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. ஓகேவா? சோ இப்படிதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து முகலாயர்களோட அந்த ஆட்சியை கொஞ்சம் கொஞ்சமா அகற்றிட்டு இந்த பிரெஞ்சுக்காரங்களும் ஆங்கிலேயர்களும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்தை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ 2வது கர்நாடக போர் வந்து பாண்டிச்சேரி உடன்படிக்கை மூலியமா 1755 வந்து ஒரு முடிவுக்கு வருது. இதன் மூலியமா வந்து அவங்க என்ன ஒரு முடிவுக்கு வராங்கன்னாக்கா, இந்திய சுதேசி உள் விவகாரங்கள்ல இனிமேட்டு பிரெஞ்சோ இல்ல வந்து ஆங்கிலேயர்களோ வந்து தலையிடுறது இல்ல. சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாம அவங்கவுங்க பகுதிகளை வந்து அவங்கவுங்களுக்கே திருப்பி கொடுத்துறது சொல்லிட்டு அப்படி அதுக்கும் ஒரு முடிவுக்கு வராங்க. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா 3வது கர்நாடக போர். இது வந்து கிபி 1756ல இருந்து 1763 வரைக்கும் நடக்குது. அதாவது 1756ல ஐரோப்பாவில் ஏற்பட்ட 7 ஆண்டு போர் தான் வந்து இந்த 3வது கர்நாடக போருக்கு காரணமா அமையுது. சோ இந்த போர் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பிரெஞ்சு தளபதியான கவுண்டி லாலி அப்படின்றவரு ஆங்கிலேயர்களோட புனித டேவிட் கோட்டையை வந்து கைப்பற்றுறாரு. இதற்கிடையில வந்து ஹைதராபாத்ல இருக்கிற புஷி வந்து சென்னையை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரும்போது ஹைதராபாத்ல ஆங்கிலேயர்களை வந்து கைப்பற்றிடுறாங்க. ஓகேவா? சோ இப்ப புஷியும் கவுண்டி லாலியும் சேர்ந்து சென்னையை வந்து தாக்கினப்ப பந்தவாசி போர்ல வந்து 1760 வருஷம் சார் அயர்கூட் தலைமையில வந்து பிரெஞ்சு படை வந்து தோற்கடிக்கப்பட்டுருச்சு. ஓகேவா? சோ புஷியும் கவுண்டி லாலியும் வந்து தோற்கடிக்கப்பட்டாங்க. சோ இதனால வந்து பாண்டிச்சேரியை வந்து கவுண்டி லாலி வந்து ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. சோ இதுதான் வந்து அந்த 3வது கர்நாடக போர்ல ஏற்பட்ட அந்த தாக்கங்கள். சோ இதோட விளைவுகள் என்னன்னு பார்ப்போம். அதாவது 1763ல பாரிஸ் உடன்படிக்கை மூலமா இந்த 3வது கர்நாடக போர் வந்து முடிவுக்கு வருது. இதன்படி வந்து புதுவை, காரைக்கால், மாஹே, சந்திரநகோரி இந்த பகுதிகள்லாம் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்து திரும்ப பெறாங்க. இவங்களுக்கு என்ன வந்து கட்டளை பிறப்பிக்கப்படுதுனாக்கா, பிரெஞ்சுக்காரங்க வந்து இந்தியாவுல இந்த கோட்டையுமே கட்டப்படக்கூடாது. ஏன்னா நம்ம தோத்து போயிட்டாங்க இல்லையா? சோ அதனால வந்து பிரெஞ்சுக்காரங்க வந்து இந்தியாவுல எந்த விதமான கோட்டைகளும் கட்டுறதுக்கு அவங்க அனுமதிக்கப்படல. சோ இதன் மூலியமா வந்து பிரெஞ்சுக்காரர்கள் தங்களுடைய செல்வாக்கு இழக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு இந்தியாவுல வந்து ஒரு பலமான ஆட்சி அமைக்க இந்த 3வது கர்நாடக போர் ஒரு காரணமா அமையுது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சுதாக்க கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த லெசன்ல ஏதாச்சும் உங்களுக்கு தப்பு இருந்தா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? நம்ம அடுத்த லெசன்ல வந்து பிளாசி போர் அண்ட் பக்சர் போர் பத்தி பார்க்கலாம். நன்றி.